செல்லக்குட்டீஸ், ஒரு அழகான காட்டுக்குள்ளே நடந்த ஒரு ரகசிய கதையை நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அங்க ஒரு குட்டி கிராமம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிராமத்துல அரசி அப்படின்னு சுட்டிப் பொண்ணு இருந்தா. அவளுக்கு காடுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அரசி காட்டுக்குள்ளே போயிருக்கும்போது, ஒரு அழகான பெரிய புலிய பார்த்தா. அந்த புலி மத்த புலிகள் மாரி சத்தமா இல்ல. ரொம்ப அமைதியா, ஏதோ யோசிச்சுட்டு இருந்துச்சு. மெல்ல மெல்ல அந்த புலி கிட்ட போனா. அந்த புலி அரசி குட்டிய பார்த்து ஒரு குட்டி சத்தம் போட்டுச்சு. ஆனா ரொம்ப அன்பா கேட்டுச்சு. அப்போதான் அரசிக்குட்டிக்கு தெரிஞ்சுச்சு. அந்த புலி வெறும் புலி இல்ல. அது ஒரு மாயப்புலி. அந்த காட்டுக்குள்ள ஒரு ரகசிய ஊற்று இருந்துச்சு. அந்த ஊற்றிலிருந்து வர்ற தண்ணிக்கு நெறைய சக்திகள் இருந்துச்சு. ஆனா ஒரு பெரிய கருப்பு நிழல் அந்த ஊற்றை மூடி அதோட சக்திய உறிஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மாயப்புலி தான் அந்த ஊற்றோட காவலன். அந்த நிழல் வந்ததால தான் புலி சோகமா இருந்துச்சு. அரசிக்குட்டி, மாயப்புலியும் சேர்ந்து அந்த ரகசிய ஊற்றை காப்பாத்த முடிவெடுத்தாங்க. மெல்ல மெல்ல இருவரும் அந்த நிழலை எப்படி விரட்டணும்னு யோசிச்சாங்க. மாயப்புலியோட அமைதியும், அரசிக்குட்டியோட தைரியமும் சேர்ந்து அவங்க ஒரு பெரிய சாகசப் பயணத்த தொடங்குனாங்க. காட்டச் சுத்தி வந்த அந்த நிழல கண்டுபிடிச்சு, அதோட சக்தி எங்க இருந்து வருதுன்னு பார்த்தாங்க. கடைசியா அவங்க அந்த நிழல விரட்டி ஊற்றைக் காப்பாத்துனாங்க. ஊற்று மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிச்சது. காடு மறுபடியும் உயிர் பெற்று, செடிகளும் பூக்களும் புத்துணர்ச்சியோட இருந்துச்சு. அரசி குட்டியும், மாயப்புலியும் ஒருத்தருக்கொருத்தர் ரகசிய நண்பர்களா இந்த காட்டை எப்போதும் பாதுகாத்துக்கிட்டாங்க. பாத்தீங்களா குட்டீஸ், நல்ல மனசு இருந்தா எந்த பயமும் இல்ல.